ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இந்த வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய கம்பங்கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். முன்னத்து நாளே செஞ்சு வச்சிட்டோன்னா அடுத்த நாள் இது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பங்கூழ் செய்கிறதுக்கு நான் 1 கப் கம்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு இதை கல்லெல்லாம் இருக்குது இதில், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதை அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிடலாம். தண்ணி இருக்கக்கூடாது அரைக்கும்போது. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கம்பை அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாதி அளவுக்கு அரைச்சா போதும், கொரகொரப்பாக இருக்கணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். அதில் 4 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். அந்த கம்பு எடுத்து அதே கப்பில் தான் தண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கப் கம்புக்கு 4 கப் தண்ணி சேர்த்து அது கொதித்ததுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச கம்பை சேர்த்துக்கலாம். கம்பை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். கட்டிகள்லாம் நிறையா இருக்கும், அதை நல்லா உடச்சி விட்டு அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்கணும். கம்பு வேகிறதுக்கு முன்னாடியே நல்லா அந்த கட்டிகளை உடச்சி விட்டுறணும். வெந்துருச்சுன்னா உடையாது. அதனால் இப்போ மட்டும் நல்லா கலக்கி விட்டுருங்க. அடியில் நல்லா கலக்கி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெந்தால் சரியாக இருக்கும். இது நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சி வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இப்படி நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், கட்டிகளே எதுவும் இருக்காது, நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நல்லா வெந்துருச்சு. இனி இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ உப்பு கொஞ்சமாகவே சேர்த்து கலந்து விட்டுருங்க. திருப்பி நம்ம மோரெல்லாம் ஊற்றும்போது மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ நான் நைட்டு செஞ்சுருக்கிறேன். இதை மூடி வச்சுட்டு காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காலையில் எவ்வளோ கெட்டியாயிருச்சுன்னு. தண்ணியாக இருந்ததெல்லாம் நல்லா கெட்டியாயிருச்சு. எப்போவுமே முன்னாடி நாளே இதை நைட்டு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் இது நல்லா கெட்டியாயிரும். அப்புறம் மோர் ஊற்றி கலக்கி குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு இப்போதைக்கு தேவைப்படுற அளவுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதை நல்லா உடச்சி விட்டுறலாம். மீதி இருக்கிறத அடுத்த நாள் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டுறலாம். இப்போ அந்த கட்டிகளை உடைச்சாச்சு. இனி தயிர் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். தயிர் அப்படியே சேர்த்தோன்னா கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் மிக்சியில் அரைச்சி மோராக சேர்த்துக்கலாம். தயிர் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து இது கூட சேர்த்துடலாம். கம்பு சாதத்து கூட மோர் உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்குங்க. புளிப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இல்லை நார்மலானா இந்த அளவுக்கு போதும். உங்களோட விருப்பத்துக்கு மோர் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துடலாம். இனி தண்ணி தேவையான அளவுக்கு கலந்துக்கலாம். திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் தண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் வெங்காயம் தூவிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக கம்பங்கூழ் செஞ்சாச்சு. இந்த கம்பங்கூழை நீங்கள் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.